மாப்ள, அந்த மருதுவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல மாமா, அவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் தான் மாமா உள்ள வந்தான். அவனை போலீஸ் பிடிச்சு விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க. என்ன சகல சொல்ற? அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடைசியில இப்படி வேஸ்டா போச்சே. அந்த ஃப்ராடு மருது இவ்வளவு உசாரா இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல சகல. முடிஞ்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். மாப்ள, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மாமா அது? மகளிர் உரிமையானத்துக்கு போன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட ரேவதி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னான்னா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. மாமா, ரேவதி அத்தைக்காக தானே இதெல்லாம் பண்றா. அத்தை சொல்றதை தானே கேட்பா. அவங்க இங்க வந்து கேட்கும்போது அவ அம்மாக்காக அவ யோசிச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் சொல்லிட்டானா அப்ப என்ன மாமா பண்ணுவீங்க? ஏன் ரேவதி அவ்வளவு முட்டாள் இல்ல மாப்ள. அவ அம்மாவுக்காக இது வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா மகளிர் ஆணையத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உண்மையதான் பேசுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருங்க, நான் போய் போன் பண்ணிட்டு வந்துறேன். சரிங்க மாமா. ஹலோ, யாரு? மேடம், நான் இங்க ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து பேசுறேன். இங்க சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க அவங்க பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும் மேடம். நீங்க எப்படியாவது வந்து அவளை காப்பாத்தணும். சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க முதல்ல. நான் யாரு என்னங்கறத விட அந்த பொண்ணு வாழ்க்கை தான் மேடம் முக்கியம். இங்க விடிஞ்சா கல்யாணம். எப்படியாவது நீங்க வந்தீங்கன்னா தான் தடுத்து நிறுத்த முடியும். ப்ளீஸ் வாங்க மேடம். ஓகே, இப்பவே போலீஸோட அந்த மண்டபத்துக்கு வரும். அந்த பொண்ணை நாங்க காப்பாத்துறோம். ரொம்ப நன்றிங்க மேடம். அப்பா மாப்ள, மகளிர் ஆணையத்துல பேசிட்டேன். அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க. இனி சாமுண்டீஸ்வரியே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. அந்த மருது பயல நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சகல இது? மாமா அவசரப்பட்டு நம்ம பேச்ச கேட்காம மகளிர் கமிஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரப்பா. ஒருவேளை ரேவதி அவங்க அம்மாக்கு பயந்து மாத்தி பேசிட்டா என்னப்பா பண்றது? ரேவதி என்ன பேசுவா நமக்கு நல்லாவே தெரியும். மாமா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பாக்குறாரு. ஆனா இந்த விஷயம் மாமா நினைக்கிற மாதிரி நடக்காது. மருது விஷயத்துல நம்ம வேற ஏதாவது தாங்க யோசிக்கணும். சித்தப்பா, கைக்குள்ள இருந்தவன தப்பிக்க விட்டுட்டமே. இப்ப என்ன பண்றது? மவனே, சந்திராவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லுமா அவனே? சந்திராவுக்கு சொல்லுமா அவனே? எங்க போய் தொலைஞ்சா ராஸ்கல்? என்னங்க, நான் சொன்ன வேலை முடிஞ்சதா? கார்த்தி சட்டைய முருகன் பக்கத்துல போட்டுட்டீங்கல்ல? இல்ல சந்திரா, நானும் சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தது அந்த முருகன் கேட்டுட்டான். கேட்டதும் தப்பிச்சு ஓடிட்டான். என்னங்க சொல்றீங்க? தப்பிச்சு போயிட்டானா? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? எப்படியாவது அவனை புடிச்சு தொலைங்க. இங்க பாருங்க, தப்பிச்சு போனவன் கார்த்திகிட்ட மாட்டினா நம்ம மொத்த பிளான க்ளோஸ். முதல்ல அவனை புடிச்சு நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யுங்க. இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லாம அம்மா கட்டாயப்படுத்தி நடக்கிறதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாங்கடி. அம்மா, ஒரு பெத்த தகப்பனா உன்னை கெஞ்சி கேட்கறமா. இது உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். வெளியே வந்து அந்த அதிகாரி அம்மா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கட்டாயப்படுத்தி தான் உன்னை சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிருமா. அக்கா ப்ளீஸ்கா, அக்காவும் அப்பாவும் சொல்றது கேளுக்கா. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுக்கா. சட்டப்படி இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவால கூட நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ரேவதி, இவங்க எல்லாரும் சொல்றத ஆள் மனசுல எடுத்துக்க. நீ எதையுமே பத்தி யோசிக்காம கல்யாணத்தை மட்டும் வேணான்னு சொல்லிடு. கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல சந்தோஷமா தான் இருப்ப. என்னடி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? இங்க பாரு, இன்னைக்கு நீ எடுக்க போற முடிவுதான் உன் மொத்த ஃபியூச்சரே டிசைட் பண்ண போகுது. உனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணத்தை அம்மாக்காக ஏத்துக்கிட்டு
காலம் முழுக்க ஏன் நரகத்தை அனுபவிக்க பாக்குற? ஏய், யாருக்காகவும் உன்னை நீ பலி கொடுத்துக்காதடி. வெளிய ஆபீசர்ஸ் நமக்காக தாண்டி நிக்கிறாங்க. தைரியமா வந்து இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லைன்னு சொல்லிடு. நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? கார்த்தி மாமா இங்க மண்டபத்துல தானே இருக்காரு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அம்மா, கார்த்தி வருவாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிறது வாஸ்தவம் தான்மா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வெளியில அந்த அதிகாரி அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட மனசை மாத்த பாக்குறீங்களா? இது பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. மரியாதையா நீங்க எல்லாரும் இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நான் ரேவதி கிட்ட பேசணும். ஈஸ்வரி, போத நிறுத்து. உன் சுயநலத்துக்காகவும் வன்மத்துக்காகவும் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க பார்க்காத. உன் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறத முதல்ல நிறுத்து. நீ உங்க கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் ரேவதி கிட்ட தனியா பேசணும். அம்மா ரேவதி, இது உன் வாழ்க்கைமா. உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரும் உன்னை மிரட்டி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. உனக்கு மனசுல எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய். வரோக்கா.